பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரினா ஒரு டிரான்சிஷன் ரிலேட்டட் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்சார்ட் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் எது இருந்தாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிராப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் கொடுத்து வந்து கிராப் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த சைஸில் வந்து இருக்குது. ஸோ அதை கொடுத்து இப்போ நீங்கள் வந்து டிக் கொடுத்துக்கோங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் மார்க் வந்து கட் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ கீழே ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மேலே ஒரு கேப் விட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் வந்து வரும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணி கீழே கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலே உங்களுக்கு வந்து கேப் இருக்கட்டும். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் இருக்கும், அங்கே வந்து உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் அப்படிங்கிற வாட்டர் மார்க் வரும். அதை நீங்கள் வந்து வீடியோ வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அதுக்காக அந்த கேப்பை நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துட்டு ஃபோட்டோவை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து க்ரோம் போய்க்கோங்க. ஸோ க்ரோம் போய்ட்டு pixels.ai அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப் இருக்கும். ஸோ ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு வந்து 70 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு வீடியோ எடிட் பண்ணால் உங்களுக்கு வந்து 30 பாயிண்ட்ஸ் தேவை. அதிகபட்சம் நீங்கள் 2 வீடியோ வந்து ஒரு அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் மாற்றி வேறு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கு 3வது டிரான்சிஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 இமேஜ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த இமேஜ் தேவையோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2வது இமேஜ் என்ன வரணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி கொடுக்கும். பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் கொடுத்தாலே போதும், ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ சூப்பராக வந்து எடிட் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள். நான் வந்து 2 வந்து எடிட் பண்ணேன். ஸோ 2வது வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ ரொம்ப பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கீழே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க்கோட தான் சேவ் ஆகும். இப்போ கீழே உங்களுக்கு வந்து மை ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபைலுக்கு நேராக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து எடிட் பண்ணேன். ஸோ இதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டே நம்ம மேலே வந்து கேப் வச்சிருந்தோம். ஸோ அதில் வாட்டர் மார்க் வரும். ஏதாச்சும் ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப்பில் காப் பண்ணி அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க.